அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு பையனுக்கு தான் பர்த்டே. அதாவது பக்ரீத்துடைய செகண்ட் டே சண்டே வந்து பர்த்டே வந்துச்சு. அதுக்கு தான் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு. ஈசிஆர் தான் போக போகிறோம். கோவளத்தில் என்னுடைய புப்பு வீட்டில் அவங்க பேரனுக்கு தான் பர்த்டே. போகிற டைம் வந்து செம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை பெய்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பட்டினப்பாக்கம் சைடு போகும்போது அந்த பீச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச. ரைடிங் போகும்போது எனக்கு மழை பெஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் திருவான்மியூரில் ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் நிறுத்திட்டு ஒரு சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கரெக்டாக நாங்கள் போய் உட்கார நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி. சரி நல்லதாக போச்சுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புனோம். கிளம்பி போகும்போது நம்மளுடைய ஈசிஆரில் கிங்டமில் இந்த ரைடு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள் எல்லோரும் தொங்கிட்டு இருக்காங்க. அதில் செம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நனைஞ்சிட்டே போனோம். அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட்டு வாங்கி நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்குது பர்த்டே பார்ட்டின்னு. போனவுடனே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபும் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்குது டெக்கரேட்னு எல்லா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன்னா ஒரு லெமன் எல்லோ கலரில் டாப்பு லெகின் இந்த மாதிரி நான் வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போனவுடனே அதுக்கப்புறமா நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய பார்ட்டி கிடையாது, சின்னதாக தான் பண்ணோம். அதுக்கப்புறமா ரிலேஷன்லாம் வந்த பிறகு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேக்கும் வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய பர்த்டே பாய் கேக். செகண்ட் பர்த்டே இது. அவருடைய பர்த்டே பாய் பேர் வந்து முகமது அஸ்லான். அவர் வந்து செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். அவர் என்னென்ன சேஷ்டை பண்ணுறாருன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். கேக் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. சீக்கிரம் வந்து அந்த கேண்டலை ஊதிட்டு அவரை ஊதுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பாருங்கள் எப்படி பாருங்கள் ஊதிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து வேணாப்பா ஊதாதப்பான்னு சொல்கிறாங்க. அவர் கேட்கவே மாட்டுறாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். ஃபஸ்ட்டு பர்த்டேயில் வந்து அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார், அழுதுட்டு இருந்தார். இது வந்து செகண்ட் பர்த்டேனால கொஞ்சம் அவருக்கு நல்லா தெரியுது. கேக் வெட்டுறது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களோட சேர்ந்து பசங்களாக நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோலாம் பிடிச்சிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் எப்போ கிணல ஊதுவோன்னு. கேக்கும் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வந்து பர்த்டே பார்ட்டியில் பசங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எங்களுடைய வீடியோவை எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேக்கு வெட்டியாச்சு. எல்லோரும் வந்து முகமது அஸ்லானுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிவிடுங்க. ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து கிஃப்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்களும் என்னுடைய கிஃப்ட்டு போய் என்னுடைய ஹஸ்பண்ட் கொடுத்து ஷேர் பண்ணார். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் ரிலேஷன் வந்தவங்க எல்லோரும் கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னுடைய புப்பு பையன் ஃப்ரெண்டு, என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவங்களுடைய ஒய்ஃபு. இது அவங்களோட குட்டி பாப்பா. இப்போது 5 months ஆகுது அவங்களுக்கு. இப்போ தான் அவங்க வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து குட்டி பாப்பா. அதுக்கப்புறமா இது எல்லாமே எங்களுடைய ரிலேஷன்ஸு. அதுக்கப்புறமா நாங்களாம் சேர்த்து ஒரு ஸ்னாப் எடுக்கலான்னு நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா எல்லாம் ஜாலியாக பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டில் சாப்பிட்டோம். என்னென்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அவருடைய பர்த்டே பாய் வந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. பாருங்கள் நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்டெலிஜென்ட் புக்கு. ஒரு யூஸ்ஃபுல்லான பசங்களுக்கு, எப்போவுமே மொபைல் பார்த்துட்ருக்குற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன புக்குனா நம்மளுடைய பேஜஸில் எல்லாமே ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸு, டிசைன்ஸு, ரைம்ஸ் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த லெட்டர்ஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த லெட்டருடைய நேம் வரும். அதெல்லாம் சூப்பராக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அவருடைய தங்கச்சி பாருங்கள் குட்டி. எல்லோரும் சேர்த்து சூப்பராக நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.